நோட்டீஸை காணவில்லை. முதலே நான் கேட்டேன், நிறைய பேர்கிட்ட சொன்னேன், நோட்டீஸை காணவில்லை. ஊர் என்ன பேரு? ஊரு யாரு எங்க இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். என்ன நேரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிமுறையா உரிய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் கொடும்பலூர் கிராமம் காலப்பனூரில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னையன் திருக்கோவில் நடந்து முடிந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளிதர்மன நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடித்துள்ள கலை மாமணிகள் சென்றமலா வெற்றிமரசு கொட்டி தனக்கூர் பாணி நாட்டிக் கொண்டிருக்கும் மதிப்புரியாக உரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய புதுவை சேர்ந்த உங்கள் சி.ஆர். சீனிவாசன் அவர்கள் இன்று தினம் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிக்க. அதற்கடுத்தபடியாக குயில் குரலசிவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தால் துரு நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை அதனை பெற காத்து கொண்டிருக்கும் அமைவரத்தை சேர்ந்த அருமை பாசமிகு அன்பு சகோதரி கே.கே. நந்தினி அவர்கள் இன்று தினம் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்கு சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றார். இப்படித்தான் இருந்திருப்பார் உங்கள் எண்ணம் இயக்கத்தக்க கூடிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனாகிய உடப்பம்பட்டியை சேர்ந்த பி. பெருமாள்ராஜ் அவர்கள் இன்று தினம் கழகப்பிரிய நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு விலைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள், இன்னிசை குழுவினர்கள், ஹார்மோனி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அன்பு அண்ணனாகிய கோவில்பட்டியை சேர்ந்த டி.ஏ. அழகேசன் அண்ணன் அவர்கள் இன்று தினம் ஹார்மோனி பண்பாட்டை சேர்ப்பார்கள். ஹலோ சிறந்த முறையில் ஆரம்பித்து சேர்த்த ஏத்தா லேஜா கை தட்ட கூடாதா? நீங்க எவ்வளோ நாடகம் பக்கம் வந்திருக்கீங்களா? எதிர்த்தே வந்திருக்கீங்க தம்பி. ஸ்டார்டிங் ட்ரபிள் வண்டி இப்படி சொல்லிட்டோம்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வண்டி ஓடிடும். இல்ல ஒவ்வொரு ஆளுகளையும் பாக்குறேன், நானும் வந்ததுலேருந்தே கவனிக்கிறேன். யாபகப்படுத்தணும். நான் போனவனே ஒரு சில ஊர்களை போனவனே நம்ம பேச்சை வந்து அங்கே பூர்த்திடுவேன். எப்படி பூர்த்தினோம்னா அவங்கள கைவசம் நம்ம இழுத்துருவேன். இழுத்தா தான் நல்லா இருக்கும். இவங்களை இழுக்க முடியல, என்ன தெரியல. இவங்க பூரா டாங்கிலியா இருப்பாங்க போல. ஏழாம் அறிவு படத்துல பார்த்தீங்கன்னா இப்படி டாங்கிலின்னு ஒரு தெரிப்பான் பாரு, அது மாதிரி டாங்கிலியா இருக்காங்க பூரா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில வந்து சிந்தனையில இருக்கா. கும்பகோணம் அவங்கெல்லாம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஏத்தா ஏத்தா நீ நல்லா அங்கே வந்து குப்பரக்கப்படுத்திருக்கேத்தா. இது கம்மாயா நீச்சடிக்க வந்து ஏத்தா. அது தலானி பாய் தலானி ஒரு அதுக்கு மேல ஒரு அதான் ரொம்ப சுடுமுண்டு துணி வேற. இந்த சுகம் யாருக்குடா கிடைக்கும்? அந்த மஞ்சள் சிலக்கெல்லாம் படுத்துருக்குவாரு பார்க்கடல பார்க்கடல்ல அங்கே கொண்டு வந்த மாதிரியே படுத்து. அங்கே ஒரு கூட்டம் பாரு, அதுக்கு வளர்ச்சி வேற உட்காந்துருக்கா அவர் காவலுக்கு. அவங்க எப்படித்தான் தூங்குறான்னு ஒரு நாடகம் நடந்தாவே பாக்குற சிரமம். ஆமா வரிசையா நாடகம். ஆமா வரிசையா நாடகம்னா வரிசையா நாடகம் வீட்டுல
அப்படியா? ஆமா. 6 மணி பெட்டிக்கார அழகேசனை எப்படி வாசிக்கிறார் பாரு. மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. 18 வருடங்களுக்கு பிறகு இப்ப இந்த 18 பெட்டிக்கு அவர் பஞ்சாயத்து தலைவர் இல்ல, 18 வருடங்களுக்கு பிறகு இப்ப வந்திருக்காராம் இந்த ஊருக்கு. இல்லப்பா, தேதி கிடைக்காம அப்படி இப்படி பெரிய மூத்த கலைஞர் இல்லையா இருக்காண்டு நம்ம ஊர்ல தேதி வைக்கிறது தேதி இல்லாம போயிரும்ல. ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சா ஆள் கிடைக்காது. எத்தனையோ வருடங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் 18 வருடங்களுக்கு பிறகு ஆயிரமா என்ன அழகேசன் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். யாருப்பா சுருட்டு குடிக்கிறது? சுருட்டு. ஆமா, அடுத்த மேலேயே பழிய போடு நீ. ஐயோ, சும்மா கடை. ஆமா ஆமா. இங்கு சிறந்த முறையில் 6 மணி தேசத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் கோவில்பட்டியை சேர்ந்த டி.ஏ. அழகேசன் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கொண்டு, அதற்கடுத்தபடியாக கோடிகடி குமரன், மிருதங்க பத்துவான், மிருதங்க சக்கரத்தை என்று பலப்பட்டங்கள் பெற்ற அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஆவுடையார் கோயிலை சேர்ந்த பி. மோகன்தாஸ் B.A. அவர்கள் இருந்த மிருதங்கமன் தொப்பி என்ற பேரா ஒரு விளக்குல தான் மைக்கை பார்க்குறேன் தம்பி. இது பெட்டிக்கு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நல்லது. எப்படி இருக்குத்தியா? தன்ராஜ் மிருதங்க எப்படி வாசிக்கிறாரு? அவர் வாசிக்கிறாரு இருக்கட்டும்யா.
இதெல்லாம் என்ன பண்ணி நாடகம் பார்க்க வந்த மாதிரியே வந்து உட்கார்ந்துருக்காங்க. நாடகம் தானே பார்க்க வந்திருக்காங்க. நாடகம் பாக்குற எப்படி பாக்குறது? எப்படி பாக்கணும்? பாக்குறது எல்லாம் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போறியா? ஒரு ஆரவாரமா ஒரு கை தட்டி ஒரு உற்சாகமா பாக்கணும். எங்கேயோ உட்கார்ந்துருக்க மாதிரி. வந்து ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். ஓயாம சொல்லணும்னா ஒண்ணு நம்ம பைத்தியம். காலையில நாடகம் சரியில்லைன்னா நம்மளே சரியில்லாம இருந்தா அப்புறம் நாடகம் நல்லா இருக்கும். சரி, எங்கே எல்லா இடத்துலையும் எல்லாத்தையுமே ஏந்துக்கிறது. அதுக்கிட்ட இந்த மைக்கை பத்தியா, நாடு எவ்வளவு சுருங்கிருச்சு பத்தியா? பத்தியா? ஆமா, அதாவது மனிதனுக்கு எவ்வளவு இலகுவாக வச்சுக்கிறோமா அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாயிருச்சு தம்பி. விஞ்ஞான வளர்ச்சி அதிகமானதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனிதன் வாழ்க்கை பூரா அழிய போகுது, சுருங்குதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. மைக்கு சாமான் சின்னதில் முக்கியம் இல்ல, சத்தம் கிளம்புதா? கிளம்புது 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 கிளம்புது. ஆமா, இங்கு சிறந்த முறையில் மிருதங்கத்தை இசைத்துக் கொண்டு அப்ராணி போல அமர்ந்து கொண்டிருக்கும் மரியாதை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார்களை சேர்ந்த பி மோகன்தாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அப்புறானியா? ஆமா, BA பட்டதாரி. ஆமா, இசைக்கல்லூரியில முறையா பயின்று பல மாணவர்களை உருவாக்கி ஆசிரியர். இன்னைக்கு பல மாணவர்கள் குடும்பம் வந்து இன்புற்று வாழ்ந்தனாவே காரணம் மிகப்பெரிய அந்த பாக்கியம் வந்து யாருக்குமே கிடைக்காது. அது மிக சிறந்த ஒரு பாக்கியம். அருமை அண்ணன் மோகன்தாஸ் அண்ணன் அவர்களுக்கு இன்னைக்குமே கைதட்டலாம். அப்பா நல்லா இருப்பேன். நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். கை தட்டினாலுங்களா? சத்தம் கேட்டா தாப்பா நம்மளுக்கு பேச்சே பரியுது. ஆமாப்பா, என்னன்னு தெரியல. அது என்னன்னு தெரியல. உனக்கு இல்ல, யாரா இருந்தாலும் எப்படி உட்கார்ந்துருக்காரு அமைதியா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அதற்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் என்று போற்றக்கூடிய தனக்கு நிகர் தானே என்று தனிமுத்திரை பற்றி கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய 2017 சிறந்த ஆல்ரவுண்டுக்கான விருதை தட்டி சென்ற ஆத்தங்குடி பெங்களூரை சேர்ந்த ஆரியம் துரைராஜ் அவர்கள் இன்றும் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
ஆல்ரவுண்டர் வித்வான் ஆல்ரவுண்டர் வித்வான் காலப்பனூர் எல்எஸ்கே தென்னவர் கபாடி குழு சார்பாகவும் சண்முக ஆடியோஸ் அவர்கள் சார்பாகவும் வளர்ந்து வரும் கலைஞன் அன்பு தம்பி மண்ணின் மைந்தர் தம்பி ராஜ்குமார் அவர்கள் சார்பாகவும் எனக்கு பரிசினை வழங்கியுள்ளார்கள். பரிசினை வாரி வழங்கிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அவர் ஒரு ஆல்ரவுண்டு ஜோரா கை தட்டுங்க. உள்ளூர் பையன் நல்லா வளர்த்து விடுங்க, எதிர்காலம் நல்லா இருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி. எங்கு சிறந்த முறையில் பலவத்தை சேர்த்த அருமை மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் ஆத்தங்குடி பெங்களூரை சேர்ந்த ஆரியம் துரைராஜ் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இங்கு தாயின் தந்தையாக குடித முறையோடு தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கும் அரசோர் குலத்தை சேர்ந்த ஜோதி அவர்களும் இன்றைய தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்த முறையில் கண்ணைக்கவர் வண்ண திரைக்கவியை அமைத்த சீன் அமைப்பாளர் எம் நாகம்மாள் சீன்கம்படி உரிமையாளர் அரசோர் குலத்தை சேர்ந்த ஜோதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெல்ல தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபரப்பி கூடிய ஸ்தாபனம் ஒளிவொலி அமைப்பு சண்முகா சவுண்ட் சர்வீஸ் கொடும்பாலூர் சத்திரம். சண்முகா நாடக சிறப்பா அமையனாவே முதல்ல இந்த ஒளிபரப்பு செம்மையா இருக்கணும். ஒளிபரப்பு தெரிவு செய்த அன்பு கிராமத்தாரர் உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஆமா, நமது பகுதிக்கு வெற்றி முரசு கூட்டக்கூடிய கொடும்பாலூர் சத்திரத்தை சேர்ந்த சண்முகா ஒளிபரப்பிலே மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் காலப்பனூரை சேர்ந்த பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனை உலகளுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளருமாகிய மரியாதைக்குரிய துணை ராஜ நடிகர் ஆமா அரசு அடிக்கிட்ட தம்பி போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடிய மரியாதைக்குரிய துணை ராஜ நடிகர் காலப்பனூரை சேர்ந்த உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளையுமாகிய கேவி ஆறுமுகம் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சேர்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் நமது ஊரை சேர்ந்த காலப்பனூரை சேர்ந்த அரசு போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடிய மரியாதைக்குரிய துணை ராஜ நடிகர் கேவி ஆறுமுகம் அவர்களுமே நாடுங்கள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தருவார் என்று தெரிந்து கொண்டு ஆடல் அரசு அப்படிங்கிற சுந்தரி ஆமா அவரும் நாடுவர் தான். ஆமா, நம்ம ஊருக்கு காலப்பனூரை சேர்ந்த மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர் நாரதர். ஆமா, ரொம்ப ராஜ பாட்டும் போறோம். இப்பெல்லாம் நாடகத்துக்கு வர்றதில்லை. வேலை போக்குவரத்து துறையில் அதிகமான வேலை. ஆமா, அதனால அரசு அதிகாரி அவரு இப்ப. ஆமா ஆமா, ஊட அப்பப்ப நாடகம் வாங்கிடுவாரு. ஊட ஒவ்வொரு நாடகம் நடிக்க வருவார். அவரும் லீவை பார்க்கணும்ல, தொடர்ச்சியா லீவை போட்டா அப்புறம் கவர்மெண்ட் வேலையை தூக்கிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் போயிருப்பான். ரெகுலர் சம்பளம் ரொம்ப சிரமம்ல. நாடகத்துக்கு வந்துட்டு அப்புறம் போய் பஸ்ல சில்லற கையில 100 ரூபா வருது, 500 ரூபாய் சில்லற. பூரா அரசுல வேலை பார்த்தாத்தேன் பூரா பொண்ணே கிடைக்குதான். பொண்ணும் கிடைக்குதுல, மயிரும் கிடைக்குதுல. பூரா மக்களை பயலுக்கு பூரா கருவு துறைக்கும் பாலக்கட்டைக்கும் அலைஞ்சுக்கிட்டு சாகுறாங்க. இப்பெல்லாம் ஐடில வேலை பார்த்தா 35 வயசு வரைக்கும் மண்டையில மயிர் பூரா கொட்டி போய் பொண்ணு கெஞ்சுறாங்க. ஒருத்தன் கூட கொடுக்குறாங்க.
ஆமா என்ன பண்றது நிலைமை அப்படி. இனிமே வரும்போது பயல ஊரா என்ன பாடுபட போறாங்களான்னு தெரியல. சொத்துற பொண்ணு கிடைக்கல, பூரா காட்சிக்கு ஏத்த வேண்டியதான் லாரியில. போங்கடா கஞ்சா குடிச்சிட்டு சாங்கடா கல்யாணம் பண்ணி மயிரை புடுங்க போறாங்க. பொண்ணு கிடைக்கல, பூரா செத்துக்கிட்டு இருக்கான்ப்பா. பொண்ணு கிடைக்குந்த இவங்க படிக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், ஒரு பொறுப்பா இருக்கணும். பொம்பளை பிள்ளைய படிச்சு என்ன பண்றாங்க 18 வயசுலயே வைக்க மக்கள கஞ்சா பீடி சிகரெட் எல்லாத்தையும் குடிச்சு என்னென்ன நல்ல உலகம் இருக்கோ என்னென்ன பண்ணணுமா அவளையும் பண்றேன். இதுல நல்லவனும் அதுல இடையில கிடந்து சாகுறேன். ஆமா ஆமா கெட்டவனும் சாகுறேன், நல்லவனும் கடையில கிடந்து சாகுறேன். ஆமா இங்க சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. இங்கு நாடகத்தை அமைத்த மரியாதைக்குரிய காலப்பனூரை சேர்ந்த துணை ராஜ நடிகர் கேவி ஆறுமுக அண்ணன் அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தெரிந்து கொண்டு ஆடல் அரசி அப்படிங்க சுந்தரி காமிக்கின்ற அரசி பிள்ளை செம்ம புகர். எதை வச்சு சொல்ற? முட்டாய் மாதிரி அப்ப சப்பிக்கிட்டே கிடக்கலாம். ஆளுக்கு ஒரு முட்டாய் கொடுக்கும், சப்பிக்கிட்டே கிடங்க. முந்தா நாள் போன ஊர்ல அப்படித்தான் சொன்னீங்க. நாங்களும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்ணங்கரேன்னு இந்த இவ்வளவு உயரத்துல உன்னை கொண்டாந்து விடுறீங்க. இன்னைக்கு உலகத்துல எப்படிப்பட்ட பொம்பளை பிள்ளை வந்தாலும் சரி அதை நம்ம பெருசுபடுத்தி அதை வர்ணிச்சு உச்சத்துல சொன்னாத்தே நம்ம நாடு காரணம். இல்லைன்னா பொம்பளை பிள்ளை டம்மி ஆகி போச்சு, பெண்கள் குறைஞ்சிருச்சு. பொம்பளை பொண்ணும் கிடைக்கலன்னு சொன்ன பாருங்க. அது மாதிரி நாடக உலகத்துல டான்ஸரும் கிடைக்கல, ரொம்ப சிரமம். ஆமா கிளவிய கூட்டிட்டு வந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும், ஆகா அழகிடா ரதிடா முட்டம்டா நல்லா இருக்கடா நல்லா குண்டி கிண்டி நல்லா இருக்கடா அப்படின்னே ரசிக்கணும், நினைச்சுக்கணும். கற்பனை குதிரையை தட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அடையாண்டா டான்ஸரை கிளவிய போட்டாங்க அப்படி எந்திரிச்சு போனானுக்கு ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா அதை விடு. இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற கிளவி தானே நீ சொல்ற? அப்படிலாம் சொல்லாதீங்க, வாயில பல்லு கொட்ட போகுது. என்ன அது வந்திருக்க பொம்பளை பிள்ளைக்கு ஆடி வந்தா தான் 16 ஆடாம வந்தா எங்க கையெல்லாம் எதுக்கு இருக்கு? சரி சரி கைட்ட கட்டினாச்சு இழுத்து விட்டுருவோம். பிள்ளை அருமையான பிள்ளை. இங்க உள்ள பிள்ளை எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்ட்டு மன்னார்குடி மதுக்கூர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கு. என்னது? மதுக்கூரை சேர்ந்த சாந்தி அவர்கள் இன்னும் டான்ஸ் காமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லக்கூடியை சேர்ந்த பி கே தன்ராஜ் அடியும் பப்புன்னு காமிக்கினான். என்னை வரவழைத்து பெருமை சேர்த்த எங்களை எல்லாம் மரியாதைக்குரிய காலப்புணரை சேர்ந்த அன்பு கிராமத்தார்களுக்கும் ரசிகர்களுக்கும். ஆமா இந்த பகுதியில எப்படி நிறைய நாடகம் எங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆமா எவ்வளவு நாடகம் பார்த்தாலும் நீங்களும் சலிக்காம பாக்குறீங்க. ஆமா என்ன வளர்த்தா ஐயக்கலாம் உங்க காலில் விழுந்து கும்பிடுறான். இருப்பா பேசாம இருப்போய் சொல்ல முடியா சண்டாளா பேசாம புளிச்சட்ட மாறா பேசாம இரு நாடத்தை கெடுத்துப்படாது. நீனும் புளிச்சட்டையா அவரும் புளுத்துணி நானும் புளுத்துணி நீனும் புளுத்துணி பேசாம சும்மாரியா. ஆமா எவ்வளவுதான் எங்களை சுத்தி சுத்தி இந்த பகுதியில வந்தாலும் பார்த்து ரசிச்சாலும் சலிக்காம நீங்க பாருங்க. என்ன வளர்த்த ஐயாக்கள எங்களை தவிர வேற யாரையும் போட்டுறாதே, ரொம்ப சிரமம். எனக்கு ஒரு வேலை மயிறு கூட தெரியாது, அலையச்சனுக்கு ஒரு வேலையும் தெரியாது. அதை காட்டியும் பெரிய பாவம் யாரும் கேட்டீங்கன்னா எங்க சொன்னதே நாடகத்தை தவிர வேற தொழில் தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்படி இருந்தாலும் திரும்ப திரும்ப எங்களை போட்டாது பாருங்க, எப்படியாவது எதையாவது மாத்தி இங்கிட்டு உள்ள தூக்கி அங்கிட்டு வச்சு பொழைச்சுக்குருவான். விருதாக்காரர் அப்படி இல்ல, வேலை ஏறணும்னே படுத்துற சாப்பாடு போட்டு வச்சிருந்தா தான் சாப்பிடுவாரு. ஆமா சாப்பிட மாட்டேன். சாப்பாட்டை போட்டு வச்சிருக்க மட்டும் இல்ல, அப்பா சாப்பாடு இருக்குப்பா சாப்பிடு வைக்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும் அதை கிளப்பாத பேசாம பாரு. ஆமா அதனால அழைத்து வந்த அத்தனை கிராமத்தர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்த மரியாதைக்குரிய துணை ராஜனுடைய கேவி ஆறுமுக அண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் அலைகடலான திரண்டு காண வந்துள்ள ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை பொறுப்பாக அணிந்து கலைப்பணி தூங்குறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஒரே விஷயம் மறக்க சொல்றேன், சாப்பாடு எப்படி சாப்பாடு அடடா ஊர்ல சோறு ஓடாட்டி அந்த பைபாஸ் 4 வழி சாலையில கீழே ஆசை கொடுத்து ஒரு ஹோட்டல் இல்ல இந்த கிராமத்து மூலியமா சாப்பிட ஹோட்டல்ல அற்புதமான முறையில் சாப்பாடு ஊட்டிய பாருங்க. நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும். ஆமா நிறைய ஊர்ல நாடகக்காரங்களுக்கு சோறம்லாம் போடுறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஊர்ல சோறு ஓட்டா எங்களை பிடிச்ச தருத்தனைய உங்களுக்கு பிடிக்கும்ட்டு எங்களை அங்கிட்டே சாப்பிட சொல்லி உங்க முகரையில நாங்க முழிக்க கூடாதுடா, இந்த மகளுக்கு சோறு ஓட மாட்டேன்டா அப்படின்ட்டு எங்களுக்கு ஹோட்டல்லே ஒதுக்கி விட்டு சோறு ஒரே பாருங்க. நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க கேட்கலாம். தன்ராஜ் என்னப்பா சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பர். பரிமாறின விதம் அற்புதம், அருமையா இருந்துச்சு. அருமை. சிக்கன்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு குறை. ஏய் என்ன குறை? என்னையா ஒரே ஒரு குறை வேணாம். சும்மா சொல்லு, காலாப்பனூர் நம்ம ஊர் தான்.
அடுத்த வருஷம் நம்மளே இப்ப சரியா நடிக்கலைன்னா அடுத்த வருஷமா போட்டு நல்லா நடிக்க தம்பி சொல்ல மாட்டாங்களா? அப்படியா? சும்மா சொல்லு. ஒன்றும் இல்லை, ரசம் தான் தண்ணியா இருந்துச்சு. என்னது? ரசம் தான் தண்ணியா இருந்துச்சு. எப்போ யார் வீட்லயாவது நல்ல மலுங்க அருவா இருக்கா? அப்போ தம்பி இந்த மக்கள் அருவா யார் வீட்லயாச்சும் இருக்குன்னு அது என்ன மலுங்க அருவா எதுக்குப்பா? இல்ல நல்ல அருவாளா இருந்தா ஒரே வீட்டுல கழுத்து துண்டா போயிடும். சரி, மக்க அருவாளா இருந்தா கொத்தி கொத்தி எடுக்கிறதுக்கு தோகா இருக்கும்ல, கறிய கொத்தி எடுக்கிற மாதிரி. தம்பி தப்பா நினைக்காத, அவங்க வீட்டுல ஒரே குழம்புதான் 3 விதமா பிரிச்சிடலாம். எப்படி? ரசம், சாம்பார் ஒண்ணு வச்சிட வேண்டியது. சாம்பார் வைக்க வேண்டியது. மேலால இருத்தாப்படி எடுத்தா ரசம், ரசம் அடியில கொஞ்சம் சாம்பார், கீழே போயிடுச்சுன்னா பருப்பு குழம்பு. ஓ, அப்படி சாப்பிட்ட ஆளுகிட்ட போய் இப்படி விதவிதமா போட்டா அப்புறம் ரசம் தண்ணி எல்லாமே என்னமா இருக்கு. நீ இங்க இருக்க கூடாது, நீ அமெரிக்காவுக்கு பிரசிடண்ட் ஆயிரணும். அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்றணும். நீ இருக்கட்டும். சாப்பாடு போட்ட அன்பு கிராமத்தாளுக்கு நன்றி, வணக்கம். அதனால பொம்பளை பிள்ளைய வெளியே தள்ளி விட்டுறோம். போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடும். ஆமா, ஏதா வந்தா நாய்கள்லாம் மாநாடு ஓட்டுச்சான். எப்படி? நாய்கள்லாம் மாநாடு ஓடிச்சான். சரி, நீங்க நினைக்கலாம் என்னடா பப்புனு என்னடா இப்படி பிக்காடி போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன், மனுஷன் மாநாடு ஓடுறான். அதானே, என்ன நாய் மாநாடு ஓடுதுன்றானே, புதுசா இருக்கேன். இல்ல இங்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, இங்க கவனிங்க. அப்ப நீங்க நினைக்கலாம் நாய்கள்லாம் ஏன் மாநாடு ஓட்டுச்சுன்னா, அது நாய்கள்லாம் மாநாடு ஏன் போட்டுச்சுன்னா என்ன காரணம்? நாய்கள் பூரா ஏன் மாநாடு போடுச்சுன்னா, இந்த மனுஷ பைய பூரா அவன் சண்டை ஓடுக்கிட்டா, சண்டை ஓட்டா அவன் அவனை திட்டிக்கிறான். எதுக்கு நம்மள திட்டுறேன்? என்ன திட்டுறேன்? அறிவிட்ட நாய்ன்றேன், பரதேசி நாய்ங்கறேன், சொரண கட்ட நாய்ங்கறேன், பிச்சைக்கார நாய்ங்கறேன், மல்லு பொறுக்கி நாய்ங்கறேன், முள்ள பொறுக்கி நாய்ங்கறேன். எதுக்கு என்னத்துக்கு நம்ம மைத்து நம்மள திட்டுறேன்? நம்மளையே திட்டுறேன் அப்படின்ட்டு வக்கலக்க கூட்றா மாநாட்ட போடுறா. இவங்கள வன்மையா கண்டிக்கணும்டா அப்படின்னு லாரி நிறைய நாய்கள் பூரா ஒவ்வொரு மாநாடு கிளம்பி ஏறிடுச்சு. கிளம்புனா பாத்துக்க, இதே மாதிரி பொட்டா, இதே மாதிரி மேடை, பொட்டலுக்கு கீழே நாய்கள் பூரா சேர போட்டு உட்கார்ந்துருக்கு. மேடையில 4 தலைவர் நாய் தீர்மானம் போடுது. இந்த நாய்களுக்கெல்லாம், நம்ம நாய்களுக்கெல்லாம் என்ன கோரிக்கை என்றால், நம்ம மனுஷ பைய பூரா அவன் சண்டை ஓட்டா, நம்மள அறிவிட்ட நாயே, எச்சி புறக்கி நாயே, வள்ளு புறக்கி நாயே அப்படின்னு கேவலமா பேசுறேன். இதை நான் வன்மையா கண்டிக்கணும். இன்னையில இருந்து நம்மள அவங்க பேசவே கூடாது. அதுக்கு ஏன் பேசுறாங்கன்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம எச்சியிலே கண்டா நக்குறோம். இன்னையில இருந்து எச்சியிலே கண்டா நக்க கூடாது அப்படின்னு தீர்மானத்தை போடுச்சு. தீர்மானத்தை போட்டவன பக்கத்துல, மேடைக்கு பக்கத்துல ஒரு சட்டி நிறைய எச்சியில தொப்புன்னு கொட்டிருக்காங்க. முதல்ல பரிவெட்டு ஓடி போய் நக்க போன நாய் எந்த நாய்னா, எந்த நாய்? இந்த மேடையில 4 தலைவர் நாய் தீர்மானம் படிச்சுவாரு. ஆமா, 4 இந்த நாய் தான் போய் நக்க போயிருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை அப்படித்தான் இருக்கு. என்ன அவன் தீர்மானம் போட்டுக்கிறேன், அவன் திண்டுக்கிறேன். இந்த ஏழை வாழைக்கு வந்து சேருதான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா ஒரு பிள்ளைக்கு கூட சேருது இல்லை. ஆமா, காலம் எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றியை தெரிந்து கொண்டு எங்களை சிறந்த மொழியில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் அருமை பாசத்துக்குரிய அன்பு தம்பி திருவள்ளங்குடியை சேர்ந்த சுபா தங்கராஜ் அண்ணன் யூடியூப் சேனல் தம்பி, அதில் பணியாற்றக்கூடிய நகைச்சுவை நடிகர் அருமை தம்பி கலைமூர்த்தி தம்பி அவர்களுக்கும் ஐயா நம்ம ஐயா நம்ம சேனல் பேரு இல்லப்பா ஏன் சார் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் அன்பு தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். ஆமா, எங்களை எல்லாம் ஆமா வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்ம தமிழர்கள் அனைத்து ரசிகர்களும் ஆமா குடும்பம், பொண்டாட்டி, புள்ள, தாயி, தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்கே எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் எடுத்து நாடகத்தை பார்க்க போகும்போது அங்கே வெளிநாட்டு ரசிகர்களுக்கெல்லாம் நம்ம மேல ஒரு அற்புதமான ஒரு பாசம். எப்படின்னா நம்ம குடும்பத்தோட ஒன்றி இருக்கிற மாதிரியே தெரியும். ஆகா, நம்ம ஊர்ரா நாடகம் நடக்குதுரா, சூப்பர்ரா அப்படின்னு பார்ப்பாங்க. அங்கே வெளிநாட்டில் போய் இருந்துட்டு வந்தா தான் இந்த ஏக்கம்லாம் தெரியும். ஆமா, சும்மா நம்ம இங்கே இருந்துக்கிட்டு இந்த கொடும்பாளூர் சத்திரம், இந்த விராலிமலை இதை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாசம் தெரியாது. அங்கே போய் இருந்தாத்தான் அதோட வலி வேதனை, முட்டையிற கோழிக்கு தான் குண்டி வலி தெரியுமா. ஆமா, அதனால விடைபெறுகிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருமே சொல்ல போனா
நடந்துருக்கு எல்லாரும் நடந்துருக்கு பின்னால வருத்தமும் இல்லாட்டி நடந்துருக்கு பின்னால எல்லாருமே காலாப்பனூரை சேர்ந்த கூடிப்பட்டியா குப்பிலிப்பட்டியா செல்வம் அண்ணே அவர்கள் பல 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 வெரி குட். எனக்காக 20 ரூபாய் அன்பளிப்படுத்தி பிரபடுத்திய அன்பு அண்ணன் செல்வம் அண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாளுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம்.